நார்த் இந்தியாவில் பயங்கர ட்ரெண்டிங்கான டாபிக் இது. அதுவும் சமீபத்தில் செம்ம ஃபேமஸ் ஆச்சு. ஆரிஃப் அண்ட் ஹிஸ் சாரஸ், தி ஸ்பெஷல் பாண்ட் பிட்வீன் கிரேன் அண்ட் இந்தியன் ஃபார்மர். யூபியில் உள்ள அமேத்தி டிஸ்ட்ரிக்டோட மந்தகா வில்லேஜை சேர்ந்தவர் தான் ஆரிஃப். இவர் அங்கே உள்ள விவசாயி. ஸோ அந்த வயலில் ஒரு நாள் விவசாயம் பார்க்கும்போது என்ன ஆகுது, இந்த அடிப்பட்ட கிரேன், ஹிந்தியில் சாரஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த கொக்கு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் சாரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு காலில் அடிப்பட்டிருக்குன்னு சொல்லி அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அதுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணி ட்ரீட்மெண்ட் செஞ்சு ஆரிஃப் அந்த சாரஸை குணமாக்கி விட்டுட்டாரு. சோ ஆஸ் அ ஹியூமனா அடிப்பட்ட அந்த கொக்கோட காலை சரி பண்ணி விட்டுட்டாரு. ஃபீலிங்ஸ்ன்றது மனுஷனுக்கும் மட்டும் கிடையாது, மற்ற உயிரினங்களுக்கும் இருக்க தான் செய்யுது. சோ அந்த சாரஸ்க்கு என்ன ஆகுது, நம்மளை குணப்படுத்தினால ஆச்சே அப்படின்ற ஃபீலிங்ஸ் வந்துடுது. ஆரிஃப் என்ன நினைச்சாரு, குணமானதும் அதோட ஃபேமிலியை தேடி போயிடும் அப்படின்னு யோசிச்சாரு. ஆனா இந்த கொக்கு அவரை விட்டுட்டு போகவே இல்லை. ஆரிஃப் கூடவே அவங்க வீட்லயே இருக்க ஆரம்பிச்சிடுச்சு. சடனா ஒரு நாள் என்ன ஆகுது, காணாம போயிடுச்சு. அவ்வளவுதான், அதோட ஃபேமிலியை தேடி போயிடுச்சு அப்படின்னு நினைச்சா சாயங்காலம் ஆனதும் வீட்டுக்கு வந்துடுது. இப்படி பல தடவை போயிட்டு சாயங்காலம் டைம்ல வீட்டுக்கு வந்துடுது. ஸோ ஆரிஃப்க்கு நல்லாவே விளங்கிடுச்சு, எங்க போனாலும் ஈவினிங் டைம்ல வீட்டுக்கு வந்துடுது அப்படின்னு. இந்த சம்பவம் எல்லாம் 1 இயருக்கு முன்னாடிலேருந்தே நடக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எக்ஸாக்டா எப்போதுலேருந்துன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 2022 அப்பவே ஆரிஃப் அந்த சாரஸை வீட்டுக்கு கொண்டு வந்து அதுக்கு வைத்தியம் செஞ்சு குணமாக்குனாரு. அண்ட் அப்போதுலேருந்தே ஆரிஃப் அண்ட் சாரஸ் எப்பவுமே ஒன்னா தான் இருப்பாங்க. ஆரிஃப் பைக் எடுத்துக்கிட்டு எங்கேயாவது போனா இந்த பேர்டு கூடவே பறந்து போகுமா. அந்த வீடியோஸ் எல்லாம் கூட சோஷியல் மீடியால வைரல் ஆச்சு. ஆரிஃப் என்ன சாப்பிடுவாரோ அதையே அந்த சாரஸ்க்கும் வைப்பாரு, அது கூட அதெல்லாம் சாப்பிடும். மோஸ்ட்லி இந்த சப்பாத்தி, தால், சாதம், இதுதான் அந்த ஃபுட்டு. ஸோ அந்த வில்லேஜ்ல இந்த விஷயம் ஆரிஃப்க்கும் சாரஸ்க்கும் உள்ள அந்த பாண்டிங், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு. இந்த வீடியோஸ், ரீல்ஸ் எல்லாம் பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. அப்போ சமாஜ்வாடி பார்ட்டியோட பிரசிடென்ட் அண்ட் யூபியோட ஃபார்மர் சிஎம் அகிலேஷ் யாதவ் ஆரிஃப் அண்ட் சாரஸ் அவங்க வீட்லயே வந்து பார்த்துட்டு பேசிட்டு அந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்து ட்விட்டர்ல போஸ்ட் பண்ணாங்க. ஸோ இப்படி எந்த ப்ராப்ளமும் இல்லாம எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருந்தது. இதுக்கு அடுத்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, யூபியோட ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அபிஷியல்ஸ் ஆரிஃப் வைல்டு லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அண்டர்ல கேஸ் போட்டு புக் பண்ணாங்க. அண்ட் மார்ச் 21 அன்னைக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அபிஷியல்ஸ் ஆரிஃப் கிட்ட இருந்து அந்த சாரஸை பிரிச்சு வேன்ல வச்சு கூட்டிட்டு கொண்டு போயிடுவாங்க. அண்ட் ஏப்ரல் 4ஆம் தேதிக்கு ஆரிஃபோட ஸ்டேட்மெண்ட்டை ஆபீஸ்ல வந்து பதிவு பண்ண சொல்லி நோட்டீஸும் இஷ்யூ பண்ணாங்க. மார்ச் 21 அன்னைக்கு ஆரிஃப் கிட்ட இருந்து அந்த சாரஸை செப்பரேட் பண்ணி கூட்டிட்டு போனப்போ ஆரிஃப் கொடுத்த விளக்கம் என்னன்னா, நான் ஒரு விவசாயி, எனக்கு இந்த வைல்டு லைஃப் லாஸை பத்தி எல்லாம் ஒன்றும் தெரியாது. சப்போஸ் அந்த பேர்டை அடைச்சி வச்சு எங்கேயும் போக விடாம கட்டுப்படுத்தி இருந்தா இப்படி செப்பரேட் பண்ணி கூட்டிட்டு போகிறதுல மீனிங் இருக்கு. பட் நான் தான் அப்படி எதுவுமே பண்ணலையே, வீட்டுக்குள்ளேயே அது சுதந்திரமா சுத்திக்கிட்டு தானே இருக்கு, அதை நீங்களே பாத்தீங்களே, இதுல எங்கிருந்து கட்டுப்படுத்தின அப்படின்னு சொல்லிட்டு ஆரிஃப் எமோஷனலா பேசியிருக்காரு. பட் என்ன பேசினாலும் இது வந்து சட்டம். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அபிஷியல்ஸ் அவங்களோட டியூட்டியை தான் செஞ்சாங்க. அவங்க மேல எந்த விதமான தப்பும் கிடையாது. ஆஸ் பர் லா என்ன இருக்கோ அதுதான் அவங்க பண்ணாங்க. பிகாஸ் இந்த சாரஸ் வந்து யூபியோட அபிஷியல் ஸ்டேட் பேர்டு. யூபி வந்து அட்லீஸ்ட் 17,000 சாரஸ் கிரென்ஸ்க்கு வீடா இருக்கு. இந்தியன் லா படி சாரஸ் கிரென்ஸை வளர்க்கறதோ இல்ல அதுக்கு ஃபீடிங் பண்றதோ இல்லீகல். இந்தியால மட்டும் கிடையாது, உலக அளவில் இந்த சட்டம் ஃபாலோ பண்ணப்படுது. ரெஸ்கியூவிங் வைல்டு லைஃப் அட் வில் இஸ் நாட் பர்மிட்டட். ஃபார் எக்ஸாம்பிள் 2019ல சிங்கர் ஒருத்தங்க சன் பியரை அவங்களோட கோலாலம்பூர் வீட்டில் வச்சு பார்த்துக்கிட்டு வந்தாங்க. எதுக்குன்னா அது ஏதோ வீக்கான நிலைமையில இருந்துதான். ஸோ அதை குணப்படுத்தலாம்னு பார்த்தாங்க. அதுக்கு மலேசியன் கோர்ட் வந்து அவங்க கண்ட்ரியோட வைல்டு லைஃப் லாஸ் கண்டர்ல இந்த இஷ்யூவை கொண்டு வந்தாங்க. அதே போல 2021ல அமெரிக்காவை சேர்ந்த லேடி ஒருத்தங்க ஏதோ ஒரு வைல்டு லைஃப் அனிமல்ல பர்மிஷன் இல்லாம ரெஸ்கியூ பண்ணாங்களாம். அதனால she was charged for rescuing without a permit in Michigan, USA. இப்படி உலகம் முழுக்க இந்த வைல்டு லைஃப் லாஸ் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதே தான் யூபியில் இந்தியன் லா படி ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஸோ இந்த சம்பவத்தை எமோஷனலா பார்க்கும்போது என்னப்பா இது ஃப்ரெண்ட்ஷிப்பை இப்படி பிரிச்சுட்டாங்களேன்னு தான் தோணும். பட் ஆஸ் பர் லா, சட்ட ரீதியா பார்க்கும்போது அவங்க கடமையை தான் அவங்க செஞ்சிருக்காங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து அந்த சாரஸை ரேபரேலியில் உள்ள சமஸ்பூர் பேர்ட் சாங்சுரிக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. பட் அங்கிருந்து டிசப்பியர் ஆயிட்டதா சொல்லப்படுது. லேட்டர் பிசையான்னு சொல்லக்கூடிய வில்லேஜ்ல ஃபைண்ட் அவுட் பண்ணாங்களாம். அதுக்கு அடுத்து அங்கிருந்து கான்பூர் ஜூக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்களாம். இந்த சம்பவத்தை பேஸ் பண்ணி டாக்டர் அசாத் ரஹ்மானின்னு சொல்லப்படும் a famous birder ஆரிஃபோட இடத்துக்கு விசிட் பண்ணி அந்த பேர்டை எல்லாம் பார்த்திருக்காரு. பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட் அபிஷியல்ஸ்க்கு இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணிடுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஃபாரஸ்ட் அபிஷியல்ஸ்க்கு அவர் வச்ச ரிக்வெஸ்ட் என்னன்னா, இந்த கேஸை ஹியூமன் கிரவுண்ட்ஸ்ல பார்க்கணும். பிகாஸ் அந்த பேர்டு வந்து சுதந்திரமா ஹெல்த்தியா தான் இருக்குன்னு சொன்னாரு. பட் அதே சமயம் இன்னொரு வைல்டு லைஃப் ஆக்டிவிஸ்ட் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எடுத்த ஆக்ஷன் தான் கரெக்ட்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஆக்சுவலி எப்போ ஹெட்லைன்ஸ் ஆச்சுன்னா, சமாஜ்வாடி பார்ட்டியோட சீஃப் அகிலேஷ் யாதவ் ஆரிஃபையும் சாரஸையும் மீட் பண்ணி ட்விட்டர்ல அந்த போட்டோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ண பிறகுதான் இந்த பொலிட்டிக்கல் டர்ன் எடுத்ததுன்னு அகிலேஷ் யாதவே சொல்லியிருக்காரு.
since he had visited the later the Saras was taken away. And அகிலேஷ் யாதவ் அவங்களோட பார்ட்டிக்கான பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தினப்போ இன்டைரக்டா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கேட்டிருக்காரு, என்னன்னா பிரைம் மினிஸ்டர் ரெசிடென்ஸ்ல உள்ள பீகாக்ஸ் உங்களால இப்படி எடுத்துக்கிட்டு போக முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. அதாவது அது வந்து பாலிடிக்ஸ்க்கு சம்பந்தப்பட்டது. சட்டத்துல இப்படி ஒரு ப்ரொசீஜர் அண்ட் லாஸ் இருக்கும் காரணத்தினால இந்த ஆரிஃப் அண்ட் சாவஸ் சப்ஜெக்ட் வந்து பாலிடிக்ஸ்ல கலந்துடுச்சு. எமோஷனலா பார்க்கும்போது ஹியூமனுக்கும் பேர்டுக்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பை இப்படி பிரிச்சுட்டாங்களே, இந்த கேஸுக்கு மட்டும் ஏதாவது எக்ஸெப்ஷன்ஸ் கொடுக்கலாமேன்னு பல பேருக்கு நினைக்க தோணும். பட் அட் லாஸ்ட் சட்டத்தை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், அதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது. எமோஷனலா ஃபீலிங்ஸ் வரதான் செய்யும், பிகாஸ் இது வந்து சாதாரண ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது, ஹியூமனுக்கும் பேர்டுக்குமானது. அண்ட் இந்த வைல்ட் லைஃப் லாஸ் வந்து இந்தியாவில் மட்டும் கிடையாது, நான் முதலே சொன்னது போல உலக அளவில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் ஆரிஃப் அண்ட் சாவஸோட ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு சம்மந்தப்பட்டு நடந்த விஷயங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். until then bye.